இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய காசு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 100% அவங்க வந்து கொடுத்துருவாங்க. இப்போ போன வாட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க, உங்கள் அப்பா காசா இந்த காசா இந்த மாதிரிலாம் லோக்கலாக பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி. இப்போது இவங்க கொடுக்காமலாம் இருக்க மாட்டாங்க, கொடுப்பாங்க. ஆல்ரெடி மழைநீர் வடிகாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொடுத்த காசுக்கு இவங்க மாற்றி மாற்றி பேசுனது, அதாவது இந்த டிஎம்கே கட்சியில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாற்றி மாற்றி பேசுனாங்க. எப்படின்னா 95% முடிஞ்சிடுச்சு, அதுக்கப்புறமேட்டு 75% முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஃபண்டு தான் இது, ஓகேங்களா? அதுதான் இவங்க கொடுத்தாங்க. ஆனால் இங்கே வந்து 45% தான் முடிஞ்சிருக்கு அப்படின்ட்டு இவங்க வந்து சொன்னாங்க. அப்போது மீதி இருக்கிற காசுலாம் என்ன பண்ணுவாங்க? இப்போது இதை பற்றி நான் ஒரு அதிகாரிக்கிட்ட நான் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற காசு வந்து அது கொடுத்துரும். என்ன இங்கே ஒரு பிரச்சனைனாக்கா, எப்படி வேணாலும் கணக்கு எழுதலாம்ல, பொய்யான வரவுகள் பொய்யான செலவுகள் அப்படின்னு எழுதலாம்ல. அந்த மாதிரி எழுதுறதுனால தான் இவங்க வந்து ஃபண்டு வந்து ரிலீஸ் பண்ணாமல் இருக்கிற ஒரு காரணமே. இப்போ புரியுதா நிர்மலா சீதாராமன் எதை பற்றி சொல்கிறாங்கன்னு, ஃபண்டு ஏன் கொடுக்காமல் இருக்காங்கன்ட்டு? இதுதான் பிரச்சனையே. இங்கே நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து ஒன்றும் சொல்ல முடியாது. அவங்க பண்ணுற வேலைகள் கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆனால் நடுவில் இவங்க வேறு மாதிரி திசை திருப்பிட்டுருக்குறாங்க. இதுதான் உண்மையான ரீசன். இப்போ ஏன் இவங்க நிதி கொடுக்கலன்றது இப்போ புரியுதா உங்களுக்கு? இதுதான் ரீசன். நிறைய வந்து டிஎம்கே வந்து என்ன பண்ணுது அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம வந்து வேறு இடத்துல இருக்கிறோம், ஓகேங்களா? அவங்க வேறு இடத்துல இருக்கிறாங்க. அவங்க உள்ளுக்குள்ளே என்ன பிரச்சனைன்றது அவங்களுக்கு தான் தெரியும். அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் டைரெக்டாக சொல்லாது. அதனால தான் இவங்க அதை தான் இவங்க பயன்படுத்திக்கிறாங்க, ஓகேங்களா? இதுதான்.